வணக்கம் மக்களே, நான் உங்கள் மிஸ்டர் திரை ரசிகன் வந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான பேய் படத்தை தாங்க கொண்டு வந்திருக்கேன். அதுவும் நம்ம லாஸ்டா அப்லோட் பண்ண வீடியோல கூட அடுத்தடுத்து இந்தோனேஷியன் பேய் படங்களா வரப்போகுதுன்னு சொல்லியிருப்பேன்ல, அந்த வரிசையில தான் இன்னைக்கும் ஒரு பயங்கரமான படத்தை பார்க்க போறீங்க. அப்படி இந்த கதையில என்ன நடக்குதுன்னா, டெல்லா அப்படின்ற ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு இருப்பாங்க. இந்த பொண்ணோட குடும்பத்துக்கு ஆகாதவங்க யாரோ இந்த குடும்பத்து மேல செய்வன வச்சு சபிச்சு விட்டுறாங்க. அது போதாதுன்னு அந்த டெல்லா பொண்ணு மேலயும் ஒரு டீமனை ஏவி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை வந்து ஒரு சில உயிர் இழப்புகளும் ஏற்பட்டுருது. இப்படி அந்த வீட்டுல இருக்கவங்களாம் இந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷன்ல இந்த வீட்டுல வேலை செய்யறதுக்குன்னு புதுசா பணிப்பெண்களையும் வேலைக்கு சேர்க்கறாங்க. ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கும். இந்த வீட்டுல மொத்தமா 1000 நாட்கள் வேலை செஞ்சா போதும். அதுல ஒரு சில ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணணும். இதுக்கு எக்கச்சக்கமா பணமும் கொடுப்பாங்க. என்னதான் இருந்தாலும் இப்படி சபிக்கப்பட்ட இடத்துல ஒரு டீமன் இருக்கிற வீட்டுல சப்போஸ் யாராவது இந்த ரூல்ஸை மட்டும் மீறிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்றத இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சுப்பீங்க. இப்படிதான் இந்த கதையும் ஆரம்பிக்குது. அப்புறம் இந்த மாதிரி த்ரில்லிங்கான கதைகளை அடிக்கடி பார்க்கணும்னா நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் கிளிக் பண்ணி உங்களோட பாயிண்ட்ஸை கொடுங்க. அப்படி நீங்க எந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம வீடியோ ரீச் ஆகும். சோ அந்த ஹை பட்டனை 3 தடவை பிரஸ் பண்ணிருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஆரம்பத்துல அந்த பணக்காரங்க வீட்டுல தான் காட்டுறாங்க. அந்த வீட்டுல வேலை செய்யற ஜூனா அப்படின்ற பொண்ணு அவசர அவசரமா ஓடி வந்து இன்னொரு வேலை செய்யற பொண்ணு கிட்ட, அக்கா சீக்கிரமா வாங்க, நம்ம உடனே கிளம்பணும்னு கூப்பிடுறா. இந்த இன்னொரு பொண்ணு, அவ பேரு ரந்தி, ஏண்டி அவசரப்படுற, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் போய் ட்ரெஸ்ஸையாவது மாத்திட்டு வரேன்ட்டு போனா அப்பவும் விட மாட்டேன்றா. இப்பவே போய் ஆகணும்னு நச்சரிச்சு கூப்பிடுறா. உனக்கு என்னதான் நீ பிரச்சனைன்ட்டு அவ முகத்தை பார்த்தா அவ பயத்தோட இருக்கா. அக்கா, உள்ள டேப் ரெக்கார்ட் இருக்குல்ல, அது உடஞ்சு போச்சு, இப்ப நான் என்ன பண்றது, கொஞ்சம் பொருடி பதறாத, அந்த வேலையை முடிச்சிட்டு தானே வந்த. இல்லக்கா, நான் இன்னும் முழுசா முடிக்கவே இல்லைன்னு சொன்னதும் இப்பதான் அந்த அக்காவும் பதட்டமாகறா. என்னடி பண்ணி வச்சிருக்க, சரி சீக்கிரம் வா, நம்ம லேட் பண்ண கூடாதுன்னு அந்த ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. அதே ரூமுக்குள்ள ஒரு பொண்ணை டேபிள் மேல படுக்க வச்சிருப்பாங்க. இந்த பொண்ணு தான் டெல்லா. அண்ட் இவ உடம்புல தான் அந்த டீமனும் இப்ப இருக்கு. சீக்கிரம் ஜோனா, அந்த மோடாக்கு எடுத்து சீக்கிரம் மூடு, அவ கை காலு கரெக்டா உள்ள இருக்கான்னு பாரு, அதையும் செக் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த அக்கா கறியும் அடியில இருந்த துணியை எடுத்து அதை கவர் பண்ணலான்னு போகும்போது இவ்வளவு நேரம் அமைதியா படுத்துட்டு இருந்த டெல்லா அந்த மூடாக்க தூக்கி வீசிட்டு டக்குன்னு இவளோட கழுத்தை பிடிச்சிடறா. பின்னாடி இருக்க ஜூனா ஓடி வந்து காப்பாத்துவான்னு பார்த்தா அவ பயந்துட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருப்பா. இந்த ரந்தி பொண்ணு காப்பாத்த சொல்லி கூப்பிடுறா. ஆனா பயத்துல வரவே மாட்டா. இந்த டெல்லா அவளை என்ன பண்றானா, அவ கழுத்தை இறுக்கி பிடிச்சு அந்த டேபிள் மேல நங்கு நங்குன்னு இடிச்சு அப்படியே டேபிள் மேல தூக்கி போட்டு அவ நெஞ்சில ஒரே மெதி மெதிச்சதும் செத்தே போயிடுறா. இந்த ஜூனா வேற இப்போவா தப்பிச்சு போவான்னு பார்த்தா அப்பவும் அங்கேயே தான் உட்காந்துருப்பா. அவளை பார்த்ததும் பறந்து வந்து அவ கழுத்தையும் இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு, நீ யாரு அப்படின்னு அந்த டீமன் கேக்குது. ஜூனாவாலையும் பேச முடியல. அந்த டீமன் ஆக்ரோஷமா கத்தி அதோட சுய ரூபத்தை காமிச்சு அவளோட கதையவும் முடிச்சிருது. இதோட இந்த சீனை கட் பண்ணி இந்த படத்தோட டைட்டில காட்டுறாங்க. இந்த கதை 2003வது காலகட்டத்துல இந்தோனேஷியால ஜாவா அப்படின்ற ஒரு சின்ன டவுன்ல தான் காட்டுறாங்க. இங்க ஒரு சின்ன பொண்ணு சைக்கிள்ல வந்துட்டு இருக்கால, இவளோட பேரு தான் ஸ்ரீ. இவ தான் இந்த படத்தோட ஹீரோயினும் கூட. மார்க்கெட்ல காய்கறி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நேரா அவ வேலை செய்யற ஹோட்டலுக்கு போறா. இந்த ஸ்ரீக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும் தான் இருப்பாரு. அவரும் உடம்பு சரியில்லாதவரா இருப்பாரு. அவருக்கும் மெடிசின் செலவுக்கு ஏகப்பட்டது செலவாகும். அதுக்காக தான் கம்மி சம்பளமா இருந்தாலும் இந்த ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருப்பா. இப்படி கஸ்டமர்ஸை கவனிச்சிட்டு இருக்கும்போது அந்த கடையில வேலை செய்யற இன்னொரு லேடி ஒரு நோட்டீஸ் பேப்பர் கொடுத்து, அந்த பணக்காரங்க வீட்டுல வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களாம், நல்லா சம்பளமும் தராங்களாமா, நீ வேணா ட்ரை பண்ணி பாருன்னு சொல்றாங்க. ஹீரோயின் அந்த பார்த்துட்டு, இந்த ஃபேமிலியா, எதுக்கு இத்தனை ஆளுங்களை வேலைக்கு எடுக்கிறாங்க, அவ்வளவு பெரிய பணக்காரங்களான்னு கேக்குறா. ஆமா ஸ்ரீ, அவங்கள பத்தி உனக்கு தெரியாதா, இந்த ஊர்லயே எத்தனை ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியாதா, அதுல ஏதாவது வேகன்சி இருக்கும், நீ கண்டிப்பா இன்டர்வியூ அட்டன் பண்ணுன்னு சொல்றாங்க. அந்த நோட்டீஸ் பேப்பரை ஓரமா வச்சுட்டு வழக்கம் போல கஸ்டமர்ஸ் எல்லாம் கவனிச்சுட்டு அன்னைக்கு நாளும் போயிருது. கட் பண்ண அடுத்த சீன்ல அதே நோட்டீஸ் பேப்பர் எடுத்துட்டு இன்டர்வியூக்காக அந்த வீடை தேடி போறா. அந்த வீட்டையும் கண்டுபிடிச்சிடறா. இந்த வீடு தான் அந்த சபிக்கப்பட்ட வீடு. அங்க போனா ஏகப்பட்ட பொண்ணுங்க வரிசையில நின்னுட்டு இருப்பாங்க. எல்லாரும் படிச்ச பொண்ணுங்களா வேற இருப்பாங்க. அதுலயும் இன்டர்வியூ முடிச்ச பொண்ணுங்க வேற. இவ்வளவு படிச்சிருக்கேன், அதுக்கு போய் இத்தனை கண்டிஷன் போடுறாங்க, இந்த வேலையெல்லாம் நமக்கு செட் ஆகாதுப்பான்ட்டு பேசிட்டே போறாங்க. இவளுக்கு ஏற்கனவே இந்த வேலையில இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் வந்திருப்பா. படிச்சவங்களுக்கே இங்க வேலை இல்ல, இதுல படிக்காத எனக்கு எப்படி வேலை கொடுக்க போறாங்கன்ட்டு அப்படியே கிளம்பலான்னு பார்த்தா அந்த இடத்துல மழை வந்துருது. இருந்தாலும் நனைஞ்சிட்டே கேட் வரைக்கும் போயிருவா. அதே சமயம் அந்த கேட்டுக்குள்ள வந்த காரு அவ மேல இடிச்சு கீழே விழுந்துடுறா. உடனே அந்த காருக்குள்ள இருந்த டிரைவரும் அந்த செக்ரட்டரி பொண்ணும் அவளுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அவளுக்கு பயங்கரமா கையில அடிபட்டு இருக்கும். அதை பார்த்த செக்ரட்டரி பொண்ணும் உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றேன்னு கூட்டிட்டு போயிடுறா. ஆனா டிரைவர் மைண்ட்ல அவ்வளவு சீக்கிரம் யாரையும் உள்ள கூட்டிட்டு போக மாட்டாங்களேன்னு யோசிக்கிறான். வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டு, ஏமா இன்டர்வியூ அட்டன் பண்ணாம கிளம்புன, இது நல்ல வேலை தானே. ஆமா மேடம், நல்ல வேலை தான், ஆனா எங்கிட்ட அந்த
அளவுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லையேன்னு சொல்லும்போது இந்த செக்ரட்டரிய யாரோ கூப்பிடுறாங்க. அவங்க போன உடனே ஹீரோயின் இந்த ரூம்ல இருக்கிற போட்டோவெல்லாம் பாக்குறா. அந்த பெரிய போட்டோல இருக்கிற லேடி தான் இந்த வீட்டோட எஜமானி அம்மா போல. அவங்க கையில ஒரு கை குழந்தையும் இருக்கும். அந்த குழந்தையோட கண்ணு மட்டும் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். அதை அப்படியே உத்து பார்த்துட்டே இருக்கும்போது அந்த கண்ணு மட்டும் டக்குன்னு இவளை திரும்பி பார்த்ததும் ஒரு செகண்ட் ஜர்க் ஆயிடுறா. கரெக்டா அந்த செக்ரட்டரியும் வந்துடுறாங்க. உன்னை மேடம் பாக்கணும்னு கூப்பிடுறாங்க, உள்ள போன்னு சொல்றாங்க. ஹீரோயினும் உள்ள போறதுக்கு தயக்கப்படுறா. தயக்கப்படாதம்மா, இந்த வீட்டோட எஜமானி அம்மா தான் கூப்பிடுறாங்க, அவ்வளவு ஈஸியா யாரும் அவங்கள பாத்திர முடியாது. ஆனா உனக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு, உனக்கு இப்பவே வேலை கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி வச்சிடறாங்க. அவளும் ஒரு மாதிரி தயங்கிட்டே தான் உள்ள போறா. அந்த எஜமானி அம்மாவும் உன்னோட பேர் என்னம்மா, நீ எதுக்காக இந்த வேலைக்கு சூஸ் பண்ணன்னு கேக்குறாங்க. அவளும் பேரை சொல்லிட்டு என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை மேடம், அவருக்கு மெடிக்கல் செலவு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொன்னதும், ஓ அப்படியா, சரி அந்த செலவை ஃபுல்லா நான் ஏத்துக்கிறேன், எனக்காக வேலை செய்ய ரெடியா இருக்கியான்னு கேட்டுட்டு அப்படியே வெளிச்சத்துக்கு வந்து அவங்க கொடூரமான மூஞ்ச காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே பயந்து போயிடுறா. இருந்தாலும் பயத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எனக்கு வேலை செய்ய சம்மதம்னு சொல்லிடுறா. அவ சொன்ன உடனே அந்த எஜமானி அம்மா ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து அவ தலைமுடிய கொஞ்சமா கட் பண்ணிக்கிறாங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் என் பின்னாடியே வான்னு சொல்லி இன்னொரு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் அந்த கட் பண்ண தலைமுடி இருக்குல்ல, அது ஒரு கிண்ணத்துல போட்டு 2 சொட்டு ரத்தத்தையும் விட்டு ஏதோ மந்திரம் பண்றாங்க. இத பார்த்த ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படியே ஓடி போயிடலாமான்னு தோணும். இருந்தாலும் அவளுக்கு பணம் வேணும்ல, இனிமேல் நீயே நினைச்சாலும் இந்த வேலையை விட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ் ரிமூவ் பண்ணி முதுக காட்டுறாங்க. அந்த முதுகுல அவ்வளவு பெரிய காயமா இருக்கும். பார்க்கவே கொடூரமா ஒரு மாதிரி கொந்தி போயிருக்கும். இந்த காயத்தை சுத்தம் பண்ணி விடுன்னு சொல்லி கேக்குறாங்க. அவளுக்கு அருவருப்பு தாங்கவே முடியலதான். இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி கிறுகிறுன்னு வருது. அந்த எஜமானி என்ன பண்றாங்கன்னா மெதுவா திரும்பி அந்த புகைய மூஞ்சில ஊதி விட்டதும் அப்படியே மயங்கி விழுந்துடுறா. எதுக்காக இப்படி பண்றாங்க, ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அப்புறம் மயக்கம் தெரிஞ்சு கண் முழிச்சா அவ அந்த காருக்குள்ளதான் இருப்பா. அந்த டிரைவர் வீட்டுக்கே கொண்டு வந்து விட்டான் போல. அவளை கீழே இறக்கி விட்டு அவ சைக்கிள் எல்லாம் கொடுத்துட்டு அங்க நடந்தது யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அதே கிறக்கத்துல வீட்டுக்குள்ள போய் அப்பாவுக்கு சமையல் செஞ்சு கொடுத்துட்டு எனக்கு இந்த வேலை செட் ஆகுமான்னு தெரியலப்பா, வேற ஏதாவது ட்ரை பண்ணலாமான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்றா. ஏமா கிடைச்ச வேலையை இன்னும் நினைக்கிற, அதான் நிறைய சம்பளம் தராங்கல்ல, நமக்கும் நிறைய பணம் தேவைப்படுதுல்ல அப்படின்னு சொன்னதும் இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்படியே அப்பாட்ட பேசிட்டு தூங்க போயிடுறா. நடு ராத்திரி ஆயிடுது. திடீர்னு அப்பா வாய்ஸ் கேக்குது. இவ பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காரு. மெதுவா எழுந்து ஹாலுக்கு போனா மெயின் டோர் ஓப்பன்ல இருக்கும். ஆனா அப்பா ரூம்ல தான் இருப்பாரு. அங்க இருந்து தான் கூப்பிட்டுட்டே இருப்பாரு. உள்ள போனா அவருக்கு ஏதோ ஆயிருச்சு போல. வயிற்றுல இருந்து ரத்தமா வருது. டக்குன்னு பெட்ஷீட்டை விளக்கிட்டு பார்த்தா அவரோட பாதி உடம்பே காணோம். ஐயோ அப்பா உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கதறா. சடனா அவர் வேற வாய்ஸ்ல பேச ஆரம்பிக்கிறாரு. அதே பாதி உடம்போட காத்துல பறந்துட்டு ஒரு மாதிரி ஆக்ரோஷமா கத்திக்கிட்டு இவ கழுத்தை நெரிக்கலான்னு வரும்போது டக்குன்னு கண்ணு முடிச்சிடறான். பார்த்தா இவ்வளவு நேரம் கண்டதெல்லாம் கனவா இருந்துச்சு. அப்பதான் இன்னொரு விஷயத்த நோட் பண்றா. அவ கையில ஏதோ சிம்பிள் மாதிரி இருக்கும். அந்த எஜமானி தான் போட்டிருப்பாங்க போல. அழிச்சாலும் அழியவே மாட்டேங்குது. அப்புறம் காலையில விடிஞ்சிருச்சு. அப்பாக்காக இந்த வேலைக்கு போறதுக்கு முடிவு பண்ணிட்டா. பிக்கப் பண்றதுக்கான காரும் வந்துருச்சு. அந்த காருக்குள்ள இவ்வளவு மாதிரியே இன்னும் 2 பொண்ணுங்க உட்காந்து இருப்பாங்க. அதுல நடுவுல இருக்கிற பொண்ணு பேரு எர்னா, அந்த சைடுல இருக்க பொண்ணு பேரு டினி. இப்படி அவங்களுக்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கும் போது எல்லார் கையிலுமே அதே சிம்பிள் போட்டிருக்கோம். அதை பத்தி கேட்கும் போது அந்த டினின்ற பொண்ணு, ஆமா இந்த வேலைக்கு வர எல்லாருக்குமே இந்த மாதிரி போட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னதும் அந்த டிரைவர் இருந்துட்டு, டினி ரொம்ப நாளா இந்த வீட்டுல வேலை செய்யறாங்க, அதனால இவங்களுக்கு ஆல்ரெடி இதை பத்தி தெரியும்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறாங்க. இப்படியே ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி ஒரு டீப்பான காட்டுக்குள்ள வண்டி போயிட்டு இருக்குது. அதுலயும் ரோட்ல இருந்து கட் ஆகி இன்னொரு மண் ரோடு வழியா இன்னும் டீப்பா போயிட்டு இருக்கோம். ஆல்ரெடி எல்லாரும் அசந்து தூங்கிட்டாங்க போல. கண் முழிச்சு பார்த்தா ஏதோ அடர்ந்த காட்டுக்குள்ள வண்டி நிக்குது. இந்த இடம் அந்த டினி பொண்ணுக்குமே புதுசா தான் இருக்கும். அவளும் யோசிக்கிறா, ஆமா நம்மளாம் எங்க இருக்கோம்னு கேக்குறாங்க. அந்த டிரைவரும் யாரும் காரை விட்டு இறங்காதீங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டிக்கு வெளியில போய் ஏதோ படையல் மாதிரி எடுத்துட்டு வந்து அங்க ஒரு கொடை மாதிரி நட்டு வச்சிருப்பாங்க. அதுகிட்ட படையில வச்சு அவன் கையை கிழிச்சு ரத்தத்தை விட்டுட்டு இருக்கும்போது கார்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் பதறாங்க. ஆனா டினி மட்டும் கேஷுவலா இருப்பா. டிரைவர் உள்ள வந்ததும், சார் நீங்க என்ன பண்ணீங்க இப்போ, எங்களை எங்க தான் கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லாம இன்னும் கொஞ்ச தூரம் தான் பக்கமா வந்துட்டோம்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறான். அப்படியே கொஞ்ச தூரத்துல அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. சார் என்ன இடம் இது இப்படி இருக்குன்னு கேட்டா, முதல்ல எல்லாரும் உள்ள வாங்க எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன்னு முன்னாடி போயிடுறான். இந்த ஆள் அடமாட்டமே இல்லாத நடு காட்டுக்குள்ள, அதுவும் இந்த பழைய வீட்டுக்குள்ள அப்படி என்ன வேலை கொடுக்க போறாங்கன்னு தெரியல. அந்த யோசனையிலே போயிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுல கரண்ட் கூட இருக்காது. இவங்களே தான் சமைச்சு சாப்பிட்டுக்கணும். ஆனா பர்டிகுலரா ஒரே ஒரு அறையை மட்டும் பூட்டி வச்சிருக்கிறதையும் பாக்குறாங்க. அதுவும் இல்லாம செவுத்துல இருக்க கேலண்டர்ல ஒவ்வொரு டேட்லயும் கிராஸ் பண்ணி விட்டு 1000 நாட்களுக்கான கவுண்டிங்க போட்டு வச்சிருப்பாங்க. இடையில ஒரு சில கவுண்டிங்ஸ் மட்டும் மிஸ் ஆயிருக்கும். அப்போ அந்த எர்னாவும் 1000 நாள் கம்ப்ளீட் ஆனா என்ன ஆகும்னு கேட்டா, அந்த நாள்ல நம்ம எல்லாரும் கிளம்பிடுவோம்னு டினி சொல்றா. அதே சமயம் அந்த இடத்துக்கு டாமின் அப்படின்ற ஒரு பெரியவர் வராரு. நீங்க எல்லாரும் குழப்பத்துல இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது, உங்களுக்கான பதில சொல்றேன். உங்களுக்கான பதிலு இந்த ரூமுக்குள்ள போனாலே தெரிஞ்சு
தெரிஞ்சுப்பீங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கோங்க. ஏன்னா 7 வகையான பூக்கள வச்சு குளிப்பாட்டின துணி இது. இது உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும்னு சொல்லி குடுக்குறாரு. அவங்களும் இத போட்டுக்கிறாங்க. டினி கிட்ட ஒரு பக்கெட்ல மட்டும் தண்ணி எடுத்துட்டு வாமான்னு சொல்லிட்டு அந்த கதவை ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணதும் பயங்கரமான பண வாடை அடிக்குது. பயப்படாம உள்ள வாங்கமான்னு கூட்டிட்டு போய் லைட் ஆன் பண்ணா அந்த டெல்லா இருக்கால அவளை இப்போ இந்த வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஹீரோயினுக்கும் எர்னாக்கும் சரியான பயமா இருக்கும். அந்த கெட்ட வாடையும் சகிக்கவே முடியல. அதுக்கு அந்த பெரியவரும் மன்னிச்சுக்கோங்கம்மா, யாரும் எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்ன வேலை செய்யணுமோ அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா நீங்க யாருமே இங்க வேலை செய்ய வரல. இந்த டெல்லா பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு. இவளுக்கு தினமும் குளிப்பாட்டி சுத்தமா வச்சுக்கணும். அது மட்டும்தான் உங்க வேலை. இத வேலைன்னு சொல்றதை விட இது ஒரு முக்கியமான சடங்குன்னு சொல்லலாம். இந்த சடங்கை எப்படி பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இந்த டேப் ரெக்கார்ட்ல இருக்கும். அதுல சொல்றபடி கரெக்டா பண்ணிருங்க. அதுவும் பொழுது சாயறதுக்கு முன்னாடியே பண்ணிருங்க அப்படின்னு சொன்னதும் அந்த எர்னா பொண்ணு கேக்குறா, சார் நீங்க சொல்றதெல்லாம் பயமா தான் இருக்கு, இருந்தாலும் நாங்க பண்றோம். இப்படி குளிக்க வைக்கிறதுக்கும் அந்த பேய்க்கும் என்ன சம்பந்தம்? இதனால என்ன நடக்கும்னு கேக்குறா. அந்த பெரியவரும் இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள சாதாரண பேய் போதுல, யாரோ பிளாக் மேஜிக் பண்ணி சங்கார் துரி அப்படின்ற ஒரு மோசமான டீமனை ஏவி விட்டுருக்காங்க. அது இந்த டெல்லாவை கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுகிட்டு இருக்கு. அதுக்காக தான் இப்படி குளிப்பாட்டி கொஞ்சம் சாந்தமா வச்சிருக்கோம். இப்படியே 1000 நாட்கள் பண்ணா இந்த உடம்ப விட்டு அதுவே தன்னால போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டினி பொண்ண டேப் ரெக்கார்டர் ஆன் பண்ண சொல்றாரு. அந்த டேப்ல அந்த எஜமானி வாய்ஸ் தான் கேக்குது. முதல்ல ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு அதுல சிகப்பு ரோஜா, வெள்ளை ரோஜா, அப்புறம் மல்லிகைப்பூ, இந்த மாதிரி 7 வகையான பூக்கள் எல்லாம் போட்டு அந்த தண்ணியில ஒரு துணியை நினைச்சு அந்த ஈர துணிய இந்த டெல்லா உடம்புல தொடச்சு விடணும். அப்படி அந்த வாய்ஸ் சொல்ற மாதிரியே டினி கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த டெல்லாவும் சாந்தமா தான் இருக்கா. ஆனா அவ முகத்துல சுத்தம் பண்ணும்போது திடீர்னு கண் முழிச்சு டினியோட கையை லபக்குன்னு பிடிச்சிடறா. அந்த ஷார்ப்பான பல்லுல கடிச்சு ரத்தம் தெறிக்க விடுறா. அந்த டீமன் தான் அப்படி பண்ணுது போல. கொஞ்சமா ரத்தத்தை டேஸ்ட் பண்ணிட்டு கையை விட்டுருது. டினி கையில ரத்தம் கொட்ட கொட்ட துடியா துடிக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் எர்னாவும், போதுண்டா சாமி, ஆளை விடுங்கடா, என்னால இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது, நான் வீட்டுக்கே போயிடுறேன்ட்டு மலையில நினைஞ்சிட்டே போறாங்க. ஸ்டார்டிங்லேயே ஒரு கொடையை காமிச்சாங்கல்ல, இந்த டிரைவர் கூட ரத்தத்தை விட்டு படையில வச்சானே, கரெக்டா அந்த இடத்துக்கு வந்த உடனே 2 பேருக்கும் தலையெல்லாம் சுத்துற மாதிரி ஆயிடுது. மூக்குல ரத்தமா வந்து அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க. அவங்களுக்கு பின்னாடியே டிரைவரும் வந்துட்டான். அவங்கள காப்பாத்தி திரும்பவும் அதே வீட்டுக்கு கூட்டிட்டும் போயிடுறான். அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் மயக்கம் தெரிஞ்சு கண் முழிக்கிறாங்க. இவங்க ஏன் இப்படி மயங்கி விழுந்தாங்க அப்படின்ற காரணத்தையும் பெரியவர் சொல்றாரு. அந்த எஜமானி ஆரம்பத்திலேயே ஹீரோயினோட முடியை கட் பண்ணி ஏதோ மந்திரம் போட்டாங்கல்ல, அப்போ அந்த சமயத்துல ஒரு மயக்கத்திலேயே இந்த வேலையை செய்யறதுக்கான சம்பந்தம்னு சொல்லிருப்பா இல்லையா, அது இந்த சடங்கை பத்தி தான் அந்த எஜமானி கேட்டிருப்பாங்க. இவளும் தெரியாம மயக்கத்துல ஓகே சொல்லிட்டா. அதோட விளைவு தான் இந்த கொடையை தாண்டி யாராலையும் போக முடியாது. முக்கியமா அந்த டெல்லா பொண்ணாலையும் போக முடியாது. ஆனா யாரும் இதை நினைச்சு பயப்படாதீங்க. ஏற்கனவே 996 நாள் சடங்கு முடிஞ்சிருச்சு. இன்னும் கடைசியா 4 நாள் மட்டும் தான் இருக்கு. இந்த 4 நாள் மட்டும் வேலை செஞ்சா போதும். அப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரியவரும் அந்த டிரைவரும் கிளம்பிடுறாங்க. இவ்வளவு நம்பிக்கையா பேசுறத பார்த்தா இவங்க நல்லவங்க மாதிரி தான் தெரியுது. இன்னும் 4 நாள் தானே, சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு எல்லாரும் சைலண்ட் ஆயிடுறாங்க. இருந்தாலும் இந்த டெல்லாக்கு எப்படி பேய் பிடிச்சிருக்குன்னு தெரியணும்ல. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இந்த டெல்லா குடும்பத்துக்கு தொழில் ரீதியா ஏகப்பட்ட எதிரிங்க இருந்திருப்பாங்க. அவங்கள யாரோ தான் ஒரு பயங்கரமான பிளாக் மேஜிக் பண்ணி இந்த சங்குத்ரி அப்படின்ற டீமனை ஏவி விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில உயிர் இழப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருப்பேன்ல, அது வேற யாரும் இல்ல, இந்த டெல்லா பொண்ணு தான். அவ சொந்த அப்பா அம்மாவே கொலை பண்ணிருப்பா. விட்டிருந்தா அவ பாட்டியும் கொலை பண்ணிருப்பா. அதான் அந்த எஜமானி அம்மா இருக்காங்கல்ல, அவங்களையும் கொலை பண்ணிருப்பா. அதுக்குள்ள அந்த டெல்லாவை எப்படியோ கட்டுப்படுத்தி இந்த மூடாக்களை வச்சு லாக் பண்ணிருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் டினி கிட்ட கேட்டும் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த பொண்ணுங்களுக்கு டெல்லாவை பார்த்து பரிதாபமா இருந்தாலும் ஒரு பக்கம் பயமா தானே இருக்கும். அதுக்காக டினி பொண்ணு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ற மாதிரி, எல்லாம் தெரிஞ்சுதான் நானும் இந்த வேலைக்கு வந்தேன். பட் என்ன பண்றது, என்னோட குடும்ப சூழல் அப்படி, எனக்கும் பணம் நிறைய தேவைப்பட்டுச்சு. நீங்களும் பண தேவைக்காக தானே வந்திருக்கீங்க. இன்னும் 4 நாள் தானே, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஒத்துமையா இருந்து இந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடலாம்னு சொன்னதும் எர்னாக்கும் ஹீரோயினுக்கும் கொஞ்சம் தைரியமா இருக்குது. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஆயிடுது. அதாவது 998வது நாள் சாயந்தரம் ஆயிருச்சு. பொழுது சாயவும் போகுது. அந்த வீட்டுல அவங்களே தான் சமைச்சு சாப்பிட்டுக்கணும். அதுக்கான பொருட்களையும் கொடுத்துருவாங்க. அந்த சமையல் கட்டுக்குள்ளேயே ஒரு அமுத்து பைப் இருக்கும். அந்த தண்ணியை வச்சுதான் சமையலும் பண்ணிக்கணும். அந்த டெல்லாவையும் குளிப்பாட்ட யூஸ் பண்ணிக்கணும். அப்படி தண்ணியை ஃபுல் பண்ணும்போது அந்த பம்ப்ல ஏதோ ஸ்ட்ரக் ஆயிருது போல. பாதி பக்கெட் தான் தண்ணி நம்பி இருக்கும். அதை சரி பண்ணிட்டு இருக்க கேப்ல ஹீரோயின் அந்த பக்கமா போகும்போது அந்த டெல்லா பொண்ணு கூப்பிடுறா. ஹீரோயினுக்கு மட்டும் கேட்டுருது, யாராவது இருக்கீங்களா, இங்க கொஞ்சம் வரீங்களா, எனக்கு ஹெல்ப் பண்றீங்களான்னு கூப்பிடுறா. அதை கேட்ட உடனே டினி கிட்ட போய் சொன்னா, அது டெல்லாவே இல்ல, அந்த பேய் தான் அப்படி கூப்பிடுது. யாரும் அவ்வளவு சீக்கிரம் நம்பி உள்ள போயிடாதீங்க. இனிமேல் அப்படி கூப்பிட்டாலும் கண்டுக்காதீங்க. நமக்கு ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. பாதி பக்கெட் தான் தண்ணி இருக்கு. அதனால எர்னா கிட்ட இந்த பக்கெட்டை கொடுத்து இன்னைக்கு நீ குளிப்பாட்டு, இந்த பாதி தண்ணி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துடுறா. எர்னாக்கு பயமா தான் இருக்கும். இருந்தாலும் தைரியத்தை வர வச்சுட்டு அவங்க சொன்ன மாதிரியே அந்த ரிச்சுவலை செஞ்சு முடிச்சிடுறான். 2வது நாள் எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாரும் கேஷுவலா சாப்பிட்டு தூங்கி
தூங்கிடுறாங்க. அப்படி தூங்கும்போது அன்னைக்கு ராத்திரியே ஹீரோயினுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல இவ ஏதோ ஒரு பெரிய குழிக்குள்ள படுத்துட்டு இருக்க மாதிரியும், அது ஒரு கரும்பு தோட்டத்துக்கு நடுவுல இருக்க மாதிரியும் வருது. அப்படியே கண் முழிச்சு பாக்குறா, எங்க போறதுன்னு தெரியாம போயிட்டு இருக்கா. யாரோ இவள நோக்கி வர மாதிரியும் காட்டுறாங்க. அது இவளுக்கு தெரியல. அந்த காட்டுக்கு நடுவுல இவங்க இப்போ இருக்காங்கல்ல, அதே மாதிரி வீடு இந்த காட்டுக்குள்ளே இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள இருந்து இந்த டெல்லாவோட வாய்ஸும் கேக்குது. யாராவது இருக்கீங்களா, என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கூப்பிடுறான். அதை பார்த்துட்டே இருக்கும்போது அவளுக்கு பின்னாடி யாரோ ஒரு ஆளு கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு நிக்கிறான். இவளை பார்த்த உடனே வேகமா அட்டாக் பண்ற மாதிரி ஓடி வரப்போ இவ்வளவு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்த உடனே டக்குன்னு கண் முழிச்சிடறா. அதாவது கனவு கலைஞ்சிருது. இவ கண் முழிச்சு பார்த்த பிறகுதான் தெரியுது அந்த கரும்பு செடியோட கிழிச்ச செராய்ப்புகளும் கால்ல சகதியுமா இருக்கும். உண்மையாவே அங்க போயிட்டு வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. கரெக்டா எர்னாவும் வந்துடுறான். நீ அசந்து தூங்கிட்டு இருந்த, அதான் உன்னை எழுப்பவே இல்ல, சரிவா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாப்பிடலான்னு கூட்டிட்டு போறா. அப்படி சாப்பிடும் போதுதான் கனவுல வந்ததெல்லாம் சொல்றா. நிஜமாவே அந்த இடத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு, யாரோ ஹெல்ப் கூப்பிட்டாங்க, எனக்கு என்னமோ அந்த டெல்லாவோட குரல் மாதிரி தான் கேட்டுச்சு அப்படின்னு சொல்றா. அதுக்கு டினி பொண்ணும், நீ அதையே நினைச்சிட்டு தூங்கியிருப்ப, அதான் அதே மாதிரி கனவு வந்திருக்கு அப்படின்னு சொன்னதும், அப்ப எப்படி இந்த கரும்பு செடியோட இலை என் கையில வந்துச்சு, இங்கதான் கரும்பு தோட்டமே இல்லையே அப்படின்னு காட்டுறா. இங்க பாருமா, நீ சொல்றதெல்லாம் ஓகே தான், ஆனா நம்மளாம் ஒரு ஆபத்தான இடத்துல இருக்கோம், அதனால இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, நம்ம வந்த வேலையில மட்டும் போக்கஸ்ல இருங்க, இன்னும் 2 நாள் தானே இருக்கு, இன்னைக்கு டெல்லாவை நீ போய் குளிப்பாட்டுன்னு ஹீரோயின் அனுப்பி விட்டுறா. அதே மாதிரி இன்னைக்கு பொழுது சாய போகுது. இது 999வது நாள் சடங்கு. ஹீரோயின் மட்டும் பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு போறா. வழக்கம் போல கேண்டில பத்த வச்சுட்டு டேப் ரெக்கார்ட்ல ஆன் பண்ணா, அது சரியாவே ஓடல. அதனால ரீவைண்ட் பண்ணி திரும்பவும் ப்ளே பண்ணா, அப்பவும் ஓடவே இல்ல. அதே நேரம் டெல்லாவோட வாய்ஸ் கேக்குது. அக்கா உள்ள வந்துட்டீங்களா, நீங்க யாரு, உங்க பேர் என்னன்னு கேக்குறா. ஹீரோயின் மெதுவா பக்கத்துல போய் அந்த துணியை விளக்கி அவ பேரையும் சொல்றா. அக்கா நீங்க பேசுறதெல்லாம் எனக்கு கேக்குது, எனக்கும் வெளியில வரணும்னு ஆசையா இருக்கு, ஆனா என்ன மட்டும் இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க, என்னால முடியலன்னு சொல்றா. ஹீரோயினுக்கும் பரிதாபமா இருக்கும். அக்கா கொஞ்சம் பக்கத்துல வாங்களே, உங்க முகத்தை பார்க்கணும்னு கேக்குறா. இவளுக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கும். இருந்தாலும் மெதுவா பக்கத்துல வந்து கேண்டில்ல முகத்தை வச்சு காட்டுறா. அப்படி காட்டின உடனே அந்த டேப் ரெக்கார்டர் இருக்குல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா ஓட ஆரம்பிச்சிருது. ஹீரோயினும் கொஞ்சம் ஜெர்க் ஆயிடுறா. அதை சரி பண்ணலான்னு போறப்போ டெல்லாவோட முகம் வில்லத்தனமா மாறுது. திடீர்னு வீட்டுல இருக்கிற விளக்கெல்லாம் சட்டுன்னு அணைஞ்சு போயிருது. இவளும் பதட்டத்தோட கேண்டில பத்த வைக்க பாக்குறா. அந்த மின்னல் வெளிச்சத்துல அந்த சங்குர்த்தி பேய் பின்னாடி தான் நின்னுட்டு இருக்குது. அவளும் கேண்டில பத்த வச்சுட்டு இருக்கும்போது அது உண்மையா வந்துருச்சு போல. இவ கேண்டில பத்த வைக்கும் போது உஃப்னு ஊதி அதை அணைச்சு விட்டுருது. என்னது காத்தே அடிக்கல, எப்படி அணைஞ்சிருக்குன்னு யோசிக்கிறா. அதே சமயம் டெல்லா கூப்பிடுறா. அக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என் பக்கத்துல வரீங்களான்னு கூப்பிடுறா. இவளும் நடுக்கத்தோட கேண்டில் எடுத்துக்கிட்டே பக்கத்துல போனா அடுத்த செகண்டே அந்த பேய் டெல்லா உடம்புக்குள்ள புகுந்து அப்படியே ஆக்ரோஷமா கத்த ஆரம்பிக்குது. ஹீரோயினுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அது பார்க்கவே ரொம்ப கொடூரமா பாதி உடம்போட இவ கழுத்தை பிடிச்சி கொல்றதுக்காக வருது. ஹீரோயின் அதை பார்த்து பயங்கரமா அலறி கத்திட்டு இருக்கும் போது கரெக்டா டினியும் பதறி அடிச்சு உள்ள வந்து பாக்குறா. ஆனா டெல்லா அங்கேயே தான் படுத்துக்கிட்டு இருப்பா. ஹீரோயினும் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டான்னு தெரிஞ்சு போச்சு. உடனே அவளை அவசர அவசரமா வெளியில கூட்டிட்டு வந்து அந்த ரூமோட கதவையும் பூட்டிடுறாங்க. வெளியே வந்த உடனே ஹீரோயினை போட்டு கண்டபடி பேசுறா. இந்த ஈஸியான வேலையை கூட உன்னால செய்ய முடியாதா, அந்த பேய் இப்படிதான் ஏதாவது டைவர்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா அதெல்லாம் கண்டுக்க கூடாது, நம்ம வேலையை முடிச்சிட்டு வந்துடணும்னு சொல்லியிருக்கேன்ல. எர்னாவையும் பார்த்து, எர்னா நேத்து நீ பண்ணி இல்ல, ஏதாவது பிரச்சனை வந்துச்சான்னு கேட்டா. எனக்கு அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் நடக்கல, நார்மலா தான் போச்சுன்னு சொல்றா. பாத்தியா எர்னா மட்டும் எப்படி கரெக்டா பண்ணா, உன்னால மட்டும் எப்படி பண்ண முடியல அப்படின்னு திட்டிட்டு போயிடுறா. ஹீரோயினுக்கு சரியான கடுப்பாயிருது. அதே டென்ஷனோட அவளும் உள்ள போயிடுறா. ஆக மொத்தத்துல இன்னைக்கான சடங்க முடிக்காமலே விட்டுறாங்க. இன்னைக்கும் அதே கனவு, அதே மாதிரி இடத்துல கண் முழிச்சு பாக்குறா. அந்த வீட்டுல இருந்து டெல்லாவும் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கூப்பிட்டதும் இவ்வளவு அந்த வீட்டுக்கிட்ட போய் பாக்குறா. ஆனா அந்த கதவெல்லாம் பூட்டி இருக்கும், உள்ள போகவும் முடியல. சரி ஜன்னல் வழியா பாக்கலான்னு பார்த்தா அதே கருப்பு ட்ரெஸ் போட்ட ஆளு இவ்வளவு ஒரு கோடாரியால வெட்ட வருவான். இவளும் ஜஸ்ட் மிஸ்ல நகர்ந்துடுறா. ஆனா அவ தலைமுடி மட்டும் அந்த கோடாரியில் சிக்கிறது. அடுத்த செகண்டே தூக்கத்துல இருந்து கண் முடிச்சிடறான். அப்படி கண் முடிச்சு பார்த்தா உண்மையாவே அவன் முடியெல்லாம் கட்டாகி கிடக்குது. அப்படியே பெருமூச்சு விட்டு எப்படியும் நம்ம சொன்னா நம்ப மாட்டாங்கன்னு வழக்கம் போல வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ அந்த எர்னா பொண்ணு இருக்கால, அவ டெல்லா பொண்ணு ரூமு கிட்ட ஏதோ பண்ணிட்டு இருக்கிறத நோட் பண்றா. கதவை திறக்க ட்ரை பண்ணாளா இல்ல உள்ள போயிட்டு வந்துட்டாளான்னு தெரியல. அதே சமயம் எஜமானி வீட்டுல இருந்து ஆளுங்க வந்துட்டாங்க. இவங்களுக்கு தேவையான சாப்பாடு ஐட்டங்களையும் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா அந்த டிரைவர் மட்டும் கையில 2 மண்வெட்டியும் ஒரு படுதாவையும் எடுத்துட்டு வந்திருப்பான். அதெல்லாம் கீழே போட்டுட்டு குழி தோண்டவும் ஆரம்பிக்கிறான். உள்ள இருக்கவங்களாம் இந்த டிரைவர் என்ன பண்றாங்கன்னு புரியாம தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அதே நேரம் அந்த பெரியவர் உள்ள வரப்போ ஹீரோயினும் அந்த பெரியவர்கிட்ட போய் தனக்கு வந்து கனவு பத்தி சொல்றா. அதுல
என்னெல்லாம் பார்த்தாலோ அது எல்லாத்தையும் டீட்டெயிலா சொன்னதும் பெரியவர் ஷாக் ஆயிடுறாரு. ஏதோ ஒண்ணு வித்தியாசமா நடந்துட்டு இருக்குன்னு அவருக்கும் புரியுது. ஆனா இவகிட்ட இப்படி காமிச்சிக்காம அந்த சங்கோத்திரி அப்படிதாம்மா நம்மளை ஏமாத்தி விடுவிக்க சொல்லும், அதோட பேச்சை மட்டும் நம்பிராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. அவங்க போன உடனே அந்த டிரைவர் குழி தோண்டிருப்பான்ல, அந்த படுதாவையும் போட்டு மூடி வச்சிருப்பான். அதுல அப்படி என்னதான் இருக்குன்னு திறந்து பார்த்து எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த குழிய பார்க்கவே 3 பேர்த்த கரெக்டா புதைக்கிற அளவுக்கு ஒரு சவக்குழி மாதிரி தோண்டி வச்சிருப்பான். இதை பார்த்து எல்லாருமே மேலும் மேலும் ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா இன்னைக்கு தான் அந்த கடைசி நாளா இருக்கும். ஹீரோயினும் எர்னாவும் இன்னைக்கான சடங்குக்கு தண்ணி பிடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒண்ணு சரியில்லை, இவங்க என்னமோ வித்தியாசமா பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு என்னமோ பயமா இருக்கு அப்படின்னு ஹீரோயினும் எர்னாவை பார்த்து சொல்றா. எர்னாவுக்கும் அதே மாதிரி தான் பயமா இருக்கும். அந்த பம்ப் வேற ஏற்கனவே மக்கர் பண்ணிருக்கோம். இப்ப கூட கஷ்டப்பட்டு தான் தண்ணி பிடிச்சிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஹீரோயினும் நேத்து ஒழுங்கா பண்ணாதனால டினி பொண்ணு இன்னைக்கும் அவளே பண்ண சொல்லிடுவா. அவளை உள்ள கூட்டிட்டு போய் அந்த டேப் ரெக்கார்டரை சரி பண்ணிடுறா. அதுவும் இப்ப நல்லா தான் ஆப்ரேட் ஆகுது, இனிமேல் பிரச்சனை இல்ல, இன்னைக்காவது வேலையை கரெக்டா முடிச்சிடுன்னு சொன்னதும் ஹீரோயின் பக்கெட் எடுத்துட்டு போறா. ஆனா அடுத்தது இன்னொரு பிரச்சனை வருது. அந்த பக்கெட் ஓட்டையா இருக்கும் போல. பக்கெட்ல இருந்து எல்லா தண்ணியும் வெளியே போயிருச்சு. ஐயோ அக்கா இங்க பாருங்க, பக்கெட் ஓட்டையாயிருச்சு, தண்ணியில வெளியே போயிருச்சுன்னு சொன்ன உடனே டினியும் பதற ஆரம்பிக்கிறா. சீக்கிரமா போய் தண்ணி எடுத்துட்டு வா, ஏற்கனவே லேட் ஆயிருச்சு, பொழுது சாய போகுது, எப்படியாவது தண்ணி எடுத்துட்டு வந்துருன்னு அனுப்பி வைக்கிறா. ஹீரோயினும் வேகமா ஓடி போய் வேற ஒரு நல்ல பக்கெட்டா எடுத்து வச்சு பம்ப் அடிச்சா சுத்தமா தண்ணியே வரல. அந்த பம்ப் நல்லா ஜாம் ஆயிருச்சு போல. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் தண்ணி அந்த அளவுக்கு வரவே மாட்டேங்குது. டைம் வேற லேட் ஆயிட்டே இருக்கு. ஹீரோயினா இன்னும் காணமேன்னு டினியும் பின்னாடியே வந்துடுறா. இவ கஷ்டப்படுறத பார்த்து இவளுக்கு ஹெல்ப் பண்றா. அப்பவும் ஒரு அளவுக்கு மட்டும்தான் தண்ணி நிரப்ப முடிஞ்சது. தண்ணி பிடிச்ச வரைக்கும் போதும்ட்டு அவசர அவசரமா ரூமுக்குள்ள போய் பார்த்தா அந்த பெஞ்சில படுத்திருந்த டெல்லாவை காணோம். மேல இருக்க மூடாக்கெல்லாம் தூக்கி வீசப்பட்டிருக்கும். அப்படியே சைடுல பார்த்தா அந்த ரூமோட கார்னர்ல டெல்லா வினோதமா சத்தம் போட்டுட்டு இருப்பா. டினி மெதுவா பக்கத்துல போய் டெல்லா டெல்லா நான் தாமா டினி கூப்பிடுறேன், அமைதியா வந்து இந்த பெஞ்சில படுமான்னு கூப்பிட்டதும் டக்குன்னு விளக்கெல்லாம் அணைஞ்சு போயிருது. இவங்க 2 பேருக்கும் பக்குன்னு ஆயிருது. அவசர அவசரமா கேண்டில பத்த வச்சு திரும்பி பார்த்தா டெல்லாவை இப்பவும் காணோம். அப்படியே கேண்டில் வச்சுக்கிட்டு அந்த ரூமுக்குள்ள மெதுவா தேடிட்டு இருக்கும்போது ஒய்யால இன்னொரு மூலையில உட்காந்துட்டு ஒரு மாதிரி பல்ல காமிச்சுக்கிட்டு இருக்குது. இவங்களை பார்த்த உடனே அப்படியே ஒரு தாவு தாவி அவங்கள அழுத்தம் பாருங்க. ஏப்பா நானே இந்த சீனை பார்த்து அரண்டு போயிட்டேங்க. இப்படி இவங்க கத்துறத பார்த்து எர்னாவும் உள்ள வந்துடுறா. ஆனா டெல்லா இப்போ அவங்க மேல இல்ல. எர்னாவும் உள்ள வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு கை கொடுக்கும்போது திடீர்னு டெல்லா எங்க இருந்து வந்தான்னு தெரியல. எர்னாவோட காலை புடிச்சு இழுத்து அவ தலைமுடியை புடிச்சு தரையிலேயே வச்சு நச்சு நச்சு இடிக்கிறா. போதாததுக்கு ஷோல்டரை புடிச்சு ரொம்ப கொடூரமா கடிச்சு வைக்கிறா. அதை பார்த்த டினியும் தடுக்க முயற்சி பண்றப்போ அவளையும் தூக்கி செவுத்துல வீசிட்டு சாகடிக்கலான்னு போகும்போது அந்த சமயம் ஹீரோயின் என்ன பண்றானா அந்த 7 வகையான பூக்களை தண்ணியில மிக்ஸ் பண்ணி டெல்லா மேல ஊத்தி விட்டுறா. இவ்வளவு நேரம் ஆக்ரோஷமா ஆடிட்டு இருந்தவ இப்பதான் கொஞ்சமா கட்டுப்பாட்டுக்குள்ள வர மாதிரி தெரியுது. ஆனா அப்பவுமே அவளை பிடிக்கலான்னு போகும்போது கண்ணு மிக்கிற நேரத்துல ஜன்னலை உடைச்சிட்டு தப்பிச்சு போயிடுறா. அதை பார்த்து 2 பேரும் அவ்வளவுதானா, அவ தப்பிச்சு போயிட்டாளா, நம்ம எல்லாத்தையும் கொல்ல போறாங்களா அப்படின்னு எர்னா புலம்பி தள்ளிட்டு இருக்கா. எர்னா கொஞ்சம் அமைதியா இருக்கியான்னு சொல்லிட்டு இப்போ டினி இன்னொரு விஷயத்த சொல்றா. இந்த காட்டோட எல்லையில ஒரு கொடை நட்டு வச்சிருந்திருப்பாங்கல்ல, அதே மாதிரி இன்னும் 2 எல்லையில அந்த இடத்துலயும் கொடை நட்டு வச்சிருப்பாங்க. மொத்தமா இங்க 3 கொடை இருக்கு. நம்ம 3 பேரும் ஒன்னொன்னா செக் பண்ணணும். சப்போஸ் அந்த கொடை சாஞ்சிருந்தா அதை தூக்கி நட்டு வைக்கணும். அப்பதான் இந்த எல்லையை தாண்டி டெல்லா போக மாட்டான்னு சொல்லி 3 பேரும் ஒவ்வொரு திசையில போய் அந்த கொடைகளை செக் பண்றாங்க. முதல்ல எர்னா செக் பண்றப்போ அந்த கொடை கீழே விழுகாம தான் இருக்கும். ஆனா டினி பாக்குற கொடை கீழே விழுந்து கிடக்குது. அதை எடுத்து நட்டு வச்சுட்டு நிக்கும் போது யாரும் இவ தலையிலேயே பலமா அடிச்சிடறாங்க. அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறான். இன்னொரு சைடு ஹீரோயினும் கொடையை செக் பண்றா. அது ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். ஆனா இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்த டெல்லா இப்போ இவ பின்னாடி நிக்கிறா. ஆனா இவளுக்கு தெரியல. இவளுக்கு தெரியாமலேயே பின்னாடி வந்து கழுத்தை போட்டு நெறி நெறி நெரிச்சு சாகடிக்க பாக்குறா. ஹீரோயினும் எவ்வளவோ போராடி தப்பிக்க முயற்சி பண்றா. ஆனா முடியவே இல்ல. நல்ல வேளை கரெக்டான நேரத்துல அந்த பெரியவர் வந்துடுறாரு. அந்த புனிதமான தண்ணிய மேல ஊத்தின உடனே டெல்லா கண்ட்ரோலுக்கு வந்துடுறா. அவ கட்டுப்பாட்டுக்கு வந்த உடனே கைய பிடிச்சி கட்டி போட்டுட்டு இருக்கும்போது சடனா அந்த பெரியவரையும் முதுகுலயே யாரோ கத்தியால குத்திடுறாங்க. அது யாருன்னு பார்த்தா இந்த எர்னா பொண்ணு தான் அப்படி பண்ணிட்டா. ஏண்டி இப்படி பண்ணுன்னு ஹீரோயின் கேக்குறா. இங்க தாங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட காட்டுறாங்க. இவங்க வந்த முதல் நாள்லயே இந்த சங்கோத்திரி பேய் என்ன பண்ணிருக்குன்னா எர்னாவை மட்டும் பர்டிகுலரா கண்ட்ரோல் பண்ணி அவளுக்கே தெரியாத மாதிரி ஒரு சில வேலையை செய்ய வச்சிருக்குது. அந்த கேசட்டை ரிப்பேர் பண்ண வச்சு பக்கெட்ல ஓட்ட போட வச்சு இந்த மாதிரி கடைசியில இந்த ரூமையும் ஓபன் பண்ண வச்சிருக்கோம். ஏன்னா 1000வது நாள் நெருங்கிருச்சுல்ல, அதனாலதான் டெல்லா உடம்புக்குள்ள இருந்துட்டு எர்னாவை கண்ட்ரோல் பண்ணி இத்தனை வேலையும் பண்ண வச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த எல்லையை கடக்கலான்னு போகும்போது டினி அங்க வந்து அந்த கொடையை எடுத்து நிறுத்தி வச்சிருப்பா. அந்த கோவத்துல தான் அவளையும் அடிச்சு போட்டு இங்கேயும் வந்து இப்போ ஹீரோயினையும் கொல்ல பாக்குறா. இது எல்லாமே எர்னா கண்ட்ரோல்ல இல்லாம இருந்தாலும் தற்காப்புக்காக அவளை கீழே தள்ளி விட்டதுல அவ காதலியே ஒரு குச்சி சொருகி துடிக்க துடிக்க செத்தே போயிடுறா. இவ்வளவு பெரிய விஷயம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த எர்னா
பொண்ணு தான் அநியாயமா இறந்து போயிட்டா. இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த எஜமானி அம்மாவும் வந்துடுறாங்க. ஆனா ஹீரோயினால தான் குற்ற உணர்ச்சி தாங்க முடியல. என்னாலதான் எர்னா செத்து போயிட்டா, நானே அவளை கொன்னுட்டேன்னு கதறி அழுகுறான். அதுக்கு அந்த எஜமானியும் இனிமேல் யாருக்கும் எதுவும் ஆக போறதில்ல, நீ உன்னோட கனவுல என்னெல்லாம் பாத்தியோ அந்த கனவுல வந்ததெல்லாம் உண்மைதான், அங்கதான் என்னோட பேத்தியும் மாட்டிக்கிட்டு இருக்கா, உன்னால மட்டும்தான் அவளை மீட்டு கொண்டு வர முடியும், உனக்கு கெஞ்சி கேக்குறேன், எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு வாரிசு டெல்லா மட்டும்தான், எப்படியாவது அவளை காப்பாத்தி கொடுங்கன்னு கேக்குறாங்க. இப்படி அவங்க பேசுறத பார்த்து ஹீரோயினுக்கு மனசே கேட்கல. அப்படி கடைசியா பண்ணக்கூடிய சடங்குக்கும் இவ சரின்னு சொல்லிடுறா. இவ ஒத்துக்கிட்ட உடனே அந்த சடங்குக்கான ஏற்பாடு நடக்குது. கொஞ்ச நேரத்திலே அந்த சடங்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. அந்த சடங்குல ஒரு பெரிய எருமை மாட்டு தலையை வெட்டி அந்த குழி மேல வச்சிருக்காங்க. அந்த எஜமானியும் ஹீரோயின் பக்கத்துல வந்து அவ கையில ஒரு கத்தியை கொடுத்து, இது மந்திரிக்கப்பட்ட கத்தி, நீ அந்த உலகத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் இது உனக்கு ரொம்ப உதவியா இருக்கும், இதை கையிலே பத்திரமா வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு அந்த குழிக்குள்ள இறங்கி படுக்க சொல்றாங்க. அதுவும் டெல்லாவை படுக்க வச்சு அவ பக்கத்துல இவளையும் படுக்க சொல்றாங்க. பக்கத்துல டினியும் இருப்பா. ஆனா அவளோட வேலை என்னன்னா டெல்லாவை குளிப்பாட்டிட்டே இருக்கணும். இந்த சடங்கு முடிகிற வரைக்கும் டெல்லாவை சாந்த நிலையிலே வச்சிருக்கணும். இப்படி அவ பண்ண ஆரம்பிச்சோன்னு அந்த எரும மாட்டை கொண்டிருப்பாங்கல்ல, அதோட ரத்தத்தை இந்த டிரைவர் பக்கெட் ஃபுல்லா கொண்டு வந்து ஹீரோயின் கால்ல இருந்து தலை வரைக்கும் உடம்பு ஃபுல்லா ஊத்தி விட்டுறான். பார்க்கவே ரொம்ப கன்றாவே இருக்கும். இங்க என்னதான் நடக்குதுன்னு பார்த்தா ஹீரோயின் இந்த பேயோட உலகத்துக்கு வந்துடுறான். ஆனா இந்த தடவை பார்க்கும்போது இந்த இடம் இருட்டா இருக்குது. ஏன் அப்படி வித்தியாசமா இருக்குன்னா, நம்ம உலகத்துல இருட்டா இருக்கும்போது இந்த பேயோட உலகத்துல பகலா இருக்கும். அப்படித்தான் ராத்திரியில கனவு காணும் போது பகல் டைமா இருந்திருக்கும். இப்போ இங்க இருட்டா இருக்கனால அந்த 1000வது நாள் இந்த பேய் உலகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னமும் முழுசா கம்ப்ளீட் ஆகல. இந்த நாள் முடியறதுக்குள்ள, அதாவது பொழுது விடியறதுக்குள்ள அந்த டெல்லாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடணும். அப்படி இல்லைன்னா 2 பேருமே இங்கேயே இறந்து போயிருவாங்க. ஹீரோயினும் கையில கத்தி இருக்கிற தைரியத்துல எப்படியோ கஷ்டப்பட்டு கதை உடைச்சு உள்ளேயும் போயிட்டா. அங்கேயுமே அதே ரூம்ல டெல்லாவை அடைச்சு வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இதுதான் உண்மையான டெல்லா, என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்கா. அதே சமயம் இங்க நிஜ உலகத்துல டினி குளிப்பாட்டிட்டு இருக்கும்போது தண்ணி தீந்து போயிருது. அந்த பெரியவர்கிட்ட கேட்டு எடுத்துட்டு வர சொல்றப்போ அந்த சின்ன கேப்ப கூட விடக்கூடாது போல அந்த பேய் பிடிச்ச டெல்லா டக்குன்னு இழுந்து டினியை பிடிச்சு உள்ள இழுத்துக்கிறா. வேணாமா என்னை விட்டுடுன்னு கெஞ்சரா கதறா. ஆனா அதெல்லாம் காதலே வாங்கிக்காம டினியோட காதையை பிடிச்சு கடிச்சு பிச்சு விட்டுறா. டினியால வலி தாங்கிக்கவே முடியல. ரத்த சொட்ட சொட்ட உட்காந்து இருக்கும்போது அடுத்தது சும்மா இருப்பாளா, அப்படியே மெதுவா மேல ஏறி வந்து அந்த பெரியவர் மேல தாவி குதிச்சு அவரோட தலைவும் பிடிச்சு ஒரு கல்லு மேல வச்சு நச்சு நச்சுன்னு இடிச்சு மண்டையை உடச்சி விட்டுறா. இப்படி கலவரமா இருக்கிற நேரத்துல இதே நேரம் அந்த பேய் உலகத்துல ஹீரோயினும் அந்த கதவை திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டாலும் வந்துடுறான். இவளை கொல்றதுக்காகவும் ட்ரை பண்றப்போ அவ கையில வச்சிருந்தாலும் கத்தி, அந்த கத்தியால இவனை குத்தி கீழே தள்ளி விட்டுறான். அவன் கழுத்துல தான் அந்த ரூமோட சாவி இருக்கும். எப்படியோ அதை புடுங்கி எடுத்துட்டு அந்த ரூமோட கதவை திறந்து உள்ள வந்தா அங்க கட்டி போட்ட நிலைமையில டெல்லா உட்காந்து இருப்பா. ஒரு வழியா அவளை காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வரா. அப்படி வெளியே வரும்போது டெல்லா என்ன பண்றானா அங்க இருக்க விளக்க தூக்கி போட்டு இந்த வீட்டை பத்த வச்சிடறா. இப்படி இந்த பேய் உலகத்துல இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா இந்த உலகத்தை விட்டு டெல்லா தப்பிக்க முயற்சி பண்றான்னு தெரிஞ்சு போச்சு. இதனால அந்த பேயோட கோவம் இன்னமும் அதிகமாகி அந்த டிரைவரையும் கொடூரமா தாக்கிட்டு அடுத்தது இவ பாட்டியும் கொல்ல பாக்குது. அதே நேரம் இவங்க ஒரு பக்கம் தப்பிச்சு போய் அந்த குழி பக்கத்துல நெருங்கி இருப்பாங்க. அந்த சங்கார் துரி உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிஜ உலகத்துல டெல்லா உடம்ப விட்டு அதோட பேய் உலகத்துக்கு போயிருது. ஏன்னா கிட்டத்தட்ட பொழுது விடிய போகுது. அப்படி இவங்க 2 பேருமே அந்த குழிக்குள்ள குதிக்கலான்னு போறப்போ கரெக்டா அந்த பேய் வந்துருச்சு. அப்படியே பாதி உடம்போட கொடூரமா வந்து ஹீரோயின் கழுத்து நெரிச்சு சாகடிக்க பாக்குது. டெல்லாவாலையும் ஒன்னும் பண்ண முடியல. அவளும் தப்பிக்க முயற்சி பண்றா, எதுவுமே பண்ண முடியல. அப்புறம் தான் அந்த கையில மந்திரிச்ச கத்தி இருக்கிறதே அவளுக்கு ஞாபகம் வருது. அந்த கத்தியை வச்சு இந்த பேய கொடூரமா தாக்க ஆரம்பிக்கிறா. அப்புறம் தான் அது வலி தாங்க முடியாம அங்கிருந்து போயிருது. அவ்வளவுதான், அது போயிருச்சு அப்படின்னு நினைச்சு அந்த குழிக்குள்ள இறங்கலான்னு பாக்குறாங்க. ஆனா அது உண்மையாவே போகல. திரும்பவும் பிடிக்கலான்னு வரப்போ கரெக்டா அந்த குழிக்குள்ள குதிச்சிடுறாங்க. இப்போ 2 பேருமே சேஃபா நிஜ உலகத்துக்கும் வந்துட்டாங்க. ஆனா இந்த கருப்பு ட்ரெஸ் போட்ட ஆளுதாங்க யாருன்னு இப்போ வரைக்கும் தெரியல. ஒருவேளை அந்த பேய் உலகத்துல அந்த பேய்க்கு பாதுகாவலான இருக்கணும், இல்லனா அடிமையா இருக்கணும். எது எப்படியோ ஹீரோயினும் தைரியமா டெல்லாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டா. யாருக்கும் எந்த உயிர் சேதாரமும் ஆகல. கட் பண்ண அடுத்த சீன்ல அந்த எஜமானி அம்மாவும் கொஞ்சம் குணமாயிட்டாங்க. அதே மாதிரி டெல்லாவும் இப்போ நார்மல் ஆயிட்டா. ஹீரோயினை கூப்பிட்டு அவளுக்கான சம்பளத்தை கொடுக்கும்போது அந்த பணத்தை பார்த்துட்டு இவ என்ன சொல்றானா, மனுஷங்க உயிரோட எனக்கு இந்த பணத்தை பார்த்தா பெருசா தெரியல, அதனால எனக்கு இந்த பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. அப்படி இவ கிளம்புற மாதிரி காமிச்சு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சோ இந்த வீடியோ எப்படி இருந்தது, உங்களுக்கு த்ரில்லிங்கா இருந்துச்சா இல்லையான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல ஒரு பயங்கரமான இந்தோனேஷியன் பேய் படத்தோட சந்திக்கிறேன். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Until stay tuned, bye bye.